हाय फ्रेंड्स வாங்க நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் கொழுக்கட்டை மாவு கடையில தான் வாங்கி இருக்கேன். இந்த கப் அளவு ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம். அதே கப்ல வேற ஒரு பாத்திரத்துல 1.5 கப் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. சால்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்ச உடனே இறக்கி மாவு அதோட கலந்துக்கலாம். மாவு நல்லா கிண்டிக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சுக்கிட்டேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியாக கையில் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. சுண்டி வரும்போது அப்படியே தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டை ரெடி பண்ணுற மேக்கர் நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் அதில் பண்ணுங்கள். இல்லைன்னா வாழை இலையில், இல்லைன்னா ஏதாவது கவர் மாதிரி இருக்கிறது, ஏதாவது நம்ம கடையில் வாங்குகிறோம்ல அந்த கவரில் ஏதாவது வச்சு பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இதில் பூர்ணம் வச்சு நடுவில் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இதில் லைட்டாக அங்கே கேப் வர மாதிரி இருக்கும். அங்கே மாவு வச்சு மூடிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை சூப்பராக. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.